அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடரில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியும் மற்றும் மூப்பாயா எழுதிய புத்தகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வரலாறை புரிந்து கொள்வது, அவர் எழுதிய பாடல்களை படித்து விளங்கிக் கொள்வது, விளக்கம் பார்ப்பது, அந்த பாடல்களை எப்படி படிப்பது, எப்படி அர்த்தம் பார்ப்பது என்பதை கற்றுக்கொண்டு நாமும் அருட்பாவை எளிதாக படிப்பது போன்ற கருத்துக்களே ஆகும். இதில் தலையாய நோக்கம் வரலாறு சொன்ன கருத்தை பயிற்சி செய்து நாமும் அவர் போல் ஆவது. இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பாயர். ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே சலம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா தலைவரே வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் 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 தலைவர். வணக்கம். அவ்வளவுதான். வணக்கம். சரி சாமி, நம்ம போன வாரம் வள்ளலார் வாழ்கிறார் ஆரம்பிச்சோம். அதாவது வள்ளலார் வந்து இப்ப அவரு பிறந்தாரு 1823 அப்புறம் நிறைய கதை வருது. உண்மையா அது சரியா? இந்த கதையெல்லாம் உண்மையான வரலாறு என்ன? இதை பத்தி ஒரு ஆய்வு செய்யறதுக்கான நோக்கம்தான் இந்த வள்ளலார் வாழ்கிறார் என்ற சப் டாபிக் திருவருட்பா உரைநடை பகுதி ஆராய்ச்சியில வருது. இந்த புத்தகத்தை வந்து நீங்க எழுதி இருக்கிறீங்க. போன வாரம் நம்ம முன்னுரையும் அப்புறம் கொஞ்சோண்டு இந்த முன்னுக்கு ஒரு சாமியார் வந்தாரு. சிவனே இல்ல சிவனே சாமியாரா வந்து என்னது அவங்க சிவனடியாரா வந்து சொல்லுங்க கொஞ்சம். அந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாரு, அம்மா நீ எனக்கு சாப்பாடு போட்ட, உலகத்துக்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடுற பிள்ளைங்க பிறப்பான் அப்படி சொல்லி தேர்தல் கொடுத்து நீ அனுப்பிச்சும் புருஷன் கூட கொடுத்துருப்பாரு. நம்ம தேர்தல் 5 புருஷன் கொடுத்தாங்க. அவர் வந்து ஐயோ நான் எல்லாம் பண்ணினேன் அதை பாக்குறதுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாரு. அந்த சாமியார் தேர்தல் கொடுத்துட்டு போனவரு வீட்டை விட்டு ரோட்ல இறங்கிற உடனேயே மறைஞ்சிட்டாரு. இது என்ன பண்றாங்க விவரம் எழுதியிருக்காரு. லேசா ஒரு பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. ஒரு வரலாறுல சிவனடியாரே சிவனே சிவருவானே சொன்னாரு இருக்காரு. அதான் பிரச்சனை. வரலாறு வந்து சிவருவான் ஒரு தெய்வமே கிடையாது பொய்ன்னு சொன்ன பிறகு சிவருவான திருநா வந்தாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிவத்தை சொல்லிருப்பாரோ? சிவம் அது எழுதியிருக்காரு. புக் எழுதிருக்கல, சிவபெருமான் எழுதியிருக்காரா? புக் பெயர் மேல போட்டுக்கணே. புக் அவர் புக் பெயர் மேல போட்டுக்கணே. சரி சாமி, போன வாரம் நீங்க சொன்னீங்க இந்த அதாவது நீங்க வந்து நிறைய வரலாறு படிச்சு பார்த்தது, சில கருத்துக்களை ஏத்துக்க முடியல. இந்த புத்தகத்தை நீங்க எப்ப எழுதுனீங்க? இந்த புத்தகத்தையா 2004 சார். 2004. அதுக்கு முன்னே எழுதிருப்பீங்க. முன்னாடி எழுதினேன். மலேசியா வந்த பாருங்க, 2000 மலேசியா வந்தாங்க. அப்ப எழுதினேன். 2000 எழுதினது 2004 வெளியாச்சு. 2004 வெளியாயிடுச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். நேரம் பெறலாமா இல்ல வேற ஏதாவது இன்ட்ரோ இருக்கா? அப்படி தானே வந்துடும். இல்ல கேக்குறேன், வேற ஏதாவது இன்ட்ரோ இருக்கா? ஓகே சாமி, இப்ப நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் பற்றி இதுவரை வந்த கருத்து, பிறப்பு பற்றி, அவரோட பிறப்பை பற்றி இதுவரை வந்த கருத்தை பார்த்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம அடுத்து இந்த வரலாற்று பற்றிய ஆய்வை கொஞ்சம் பார்ப்போம். வரலாறு தோன்றியது 823. 800 ஏன் சொல்றேன்,
1823 ஆண்டு ஆகும். அவர் திருக்காப்பிட்டு கொண்டதோ 1874 ஆண்டு ஆகும். அதற்கு பிறகு 22 ஆண்டுகள் கழித்த பின்னர் 1896 ஆண்டில் பிரிங்கி மாநகரம் பிரிங்கி மாநகரம் ராமசாமி முதலியார் அவர்கள் ராமலிங்க சுவாமிகள் சரித்திர குறிப்பு எழுதினார். யார் சார் இவர்? யாரு புக் ஆனந்த புக் போட்டார் அவரு? இல்ல, இவர் யாரு? ஐயாவோட கூட்டாளியா? யாரு? அப்படிலாம் அப்படி சொல்ல இருக்கு. அவரு சன்மான் சங்கத்தை ஆழ்த்துற அவரு. சங்கத்தாலே. ஓகே. அப்பனாக்கா எத்தனை வருஷம் கழிச்சு? ஐயா பிறந்து 23, 76, 70 வருஷம் கழிச்சு அவர் சரித்திரம் எழுதுறாங்க. 23 நடந்து எப்படி சார் 76, 96 தெரியும்? ஆமா, அப்படி படிச்சு நம்ம எப்பயும் ஆரம்பம் முடிஞ்ச படிச்சு பாருங்க. அப்படியே சரி படிச்சுட்டு கொஞ்சம் பேசுங்க தம்பி. தெரியாது கேட்போம். அப்புறம் நீங்க எழுதிவிட்டு உங்களுக்கு விளங்க, எங்களுக்கு விளங்குப்பா. இப்ப யாரு ராமசாமி முதலியார்? யாரு ரத்தின முதலியார் மாதிரி ராமசாமி முதலியாரும் வள்ளலார் கூட்டாளியா? இல்ல, கூட்டாளி சங்கத்தாளர். அவர் புக்கு போட்டாரு அவரு. 6 தடவை வெளியிட்டாரு. 6 தடவை வெளியிட்டாரு. அந்த 6 தடவை புக் வெளியிட்ட போது சத்து குறிப்பு எழுதுறாரு. அவருதான் குறிப்பெடுத்து எழுதுறாரா? ஆமா, அந்த குறிப்பு தான் மாதிரி எழுதுறாரு. சரி, அதாவது அதாவது அவர் பிள்ளை எழுதுறாரு இல்லையா? அவர் வந்து யாரு சொல்றது ஆள் இல்ல. 70 வருஷம் யார் சொல்லுவாங்க? ஆமா, அதனால அப்படி செயலா இருந்தாலும் எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? தெரியாது. ஓகே, அப்படி எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா வல்லார் வரி கட்டியான்னு சொல்றாருல்ல, வரி கட்டினா பாட்டில் வந்து வரி கட்டான்னு சொல்றாங்க. ஆன்லைன் வந்து வெளியிட்டு எழுதிட்டாங்க. அதாவது இந்த அவதாரம் எடுப்பாங்க சாமி, அந்த மாதிரி எழுதி விட்டாங்களோ? சரி, நம் வள்ளலாரின் தந்தையாரின் தகப்பனார் ராமையா பிள்ளையின் குடும்பம் மிக மிக சாதாரண குடும்பம். என்ன சாமி, நம் வள்ளலாரின் தந்தையாரின் தகப்பனார் தாத்தாவுக்கு போயிட்டீங்க. நம் வள்ளலாரின் தந்தையாரின் தகப்பனார்னா என்ன சொல்ல வரீங்க? வள்ளலோட தாத்தாவா? வள்ளலாரின் தந்தையாரின் ராமையா பிள்ளையின் குடும்பம் மிக மிக சாதாரண குடும்பம். அந்த வீட்டிற்கு சிவனடியார் வந்தார், அமுது உண்டார், திருநீர் அளித்தார். அதன் மகிமையால் வள்ளலார் பிறந்தார் என்று எழுவதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்க வாய்ப்பில்லை. 1867 ஆண்டு முதலாக திருவருட்பா 4 திருமுறைகள் வெளிவிட்ட போது வள்ளலாரின் முதல் மாணவராகிய தெலுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் திருவருட்பா வரலாறு என்ற ஒரு நூல் செய்து அதனையும் முதல் 4 திருமுறைகளின் பின் இணைப்பாக அச்சிட்டார். ஓ, அப்படி ஒரு புக் இருக்கா? அருட்பா வரலாறுன்னு இருக்கா, இல்ல வரலாறு வரலாறா? அது அப்படி இருக்கா? படிச்சது இல்ல சாமி. இருக்கு சார், முதல் புக். பழைய புக் முதல் புக் அவட்ட முதல் குறிப்பு இல்லையே. இல்லையா? இது புக் இல்ல, நீங்க அனுப்பிவிடுங்க. அப்புறம் வள்ளலார் பின்னணிப்பா வந்து வேலை வர இல்லைங்க, அது பாப்போம். இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, எப்படி இருக்கும் அது? புக்கே சேர்ந்துருவோம். பின்னணிப்பு விட்டு பின்னணிப்பு புக்கே சேர்ந்துருவோம். திருவள்ளுவர் அடி வந்து வரும். உங்களுக்கு திருவள்ளுவர் அடி வரும். 6ஆம் திருமுறையா? ஆமா, இதா? வரலையா? இல்லைங்க, வரலாறு வரல. இது இப்படி இருக்கு. இந்த புக்கான்னு பாருங்க. முதல் 2 3 4 வருது. 3வது திருமுறை
4வது திருமுறை முடிஞ்சிச்சு. 4ஓட முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, எல்லாரும் கீழே போடுறோம். வரலாறு திருவருட்பா வரலாறு. என்ன பக்கம் லை எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? என்னது இது? ஒன்றும் இல்லை. 39. 39னா பேர் தண்ணியார் பின்னாடி பக்கம் போட்டுருவாங்க. போய் தண்ணியார் வரும். பின்னாடி பேஜ் போடுவார் பின்னாடி. ஒவ்வொரு பேஜா அடுக்குவாங்களோ? ஆமா, இப்படி இருக்கும். எல்லாத்தையும் பேஜ் தான் போட்டுருவாங்க. அப்படியா இருங்க. பேஜ் தானே அப்படியா இருங்க. இறங்கிவாங்க எல்லாம் இல்ல இல்லைங்க. இது வரலாறு. சிதம்பர சுவாமிகள் அருளி செய்ததா? இது இல்ல, வேற வரலாறு. அது வரலாறு. இது வருது. இது ஒண்ணுதானா? பாட்டு நிறைய பாட்டியா? நான் வரலாறு ஏதோ கை படம் எழுதி இருப்பாங்க. இதையும் பாட்டா எழுதி வச்சிருக்கீங்க. வேற படம் எழுதுவாரு. வேணாது முயல் பாட்டா தான் எழுதுவாரு. அவரு ஒரு கவிஞர். அப்ப பரவாயில்லையா, பெரிய படம். அவரு பாட்டு படிக்க முடியாது. அவருதான் வரலாறுட்ட தத்துக்குட்டி எழுதுனதுன்னு பாட்டு வாங்கிட்டு போனாரு அவரா? தம்பி, நான் ஏதோ வரலாறோட உரைநடை பகுதியா எழுதி வச்சிருப்பாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தாங்க. இப்படி பண்ணி கொஞ்சம் மேல போங்க. நோய் மேல போங்க. நிறைய பாட்டு இருக்காது. எவ்வளவு பாட்டு இருக்குது? கொஞ்சம் படம் வச்சா வருஷம் 20 மேல கேடுவாங்க. 18. பேர் பாருங்க. மேல் படுப்பாங்க. ஒரு நாமியா? ஒரு நாம தான். ராமன் பேர் வந்துச்சு. சார், அருமையான வருதுங்களா? அருமையா முன்கழிப்ப அருமினார் முன்கழிப்ப வனிலே. அவன் அலிநாள் கொண்டதானே ஒரு நன்னியல் உறும் மீன் கொண்ட அருளிய உதமெல்லாம் வர பாலமது காட்டி உதயம் செய் பிள்ளையார் வரியும் பான் முல்லையை உண்டார் மயந்தரை பான். பிறந்தார், குழந்தை பிறந்தா, பால் சாப்பிட்டாராம் அம்மாட்ட. இது அப்படியே அவர் வர்ணிச்சு எழுதிக்காரு சாமி. ஆமா, ஆனா அங்க சாமியார்ன்ற இது வரல. சரியா? கிடையாது. சாமி வந்தார், வீட்டில் நிறைந்தார், சாப்பிட்டார், அப்படியே எழுதிக்காரு பாருங்க சாமி. இல்ல 13 பாட்டு கொஞ்சம் வரவில்லாது குரங்கு மேல் உண்ண கொடுத்தார். வாக்கு விடை அற இருந்த கச்சத்தொரு தனிமை நோக்கருள் நோக்குறல் அல்லா நோக்குற விட்டுருவாதி தாங்கருதா குற அன்று கொண்டதொரு பொருள் பேரொரு ஒன்றும் இல்லாத ஒப்புரர் ஒரு ஈரு முக்கண் அதில் தோளையும் 5 முகம் 6 கண்ட முன் 6 கவர் சடையும் மறைத்தருளி போல தவத்திலிருந்து ஒண்டி மேயர் அன்று முன்னாலே வழங்க ஒரு காட்டி ஏந்தி என்னாலும் எந்த யார் இருத்தோளும் முன்னார் முகம் ஒழித்து விட்டதன பார்வையும் செய்வதை ஆண்டவனே வந்து எழுதாரு. அவரு ஆண்டவனே வந்து குழந்தை வந்தா எழுதுறாரு. இவரு ஆண்டவனே குழந்தையா வந்து எழுதுறாரா? ஆமா, 5 முகம் அதெல்லாம் மறைச்சிட்டு வந்துட்டாரு எழுதுறாரு. ஏன் இவரு அப்படி எழுதுறாரு? அவர் இஷ்டம். கடவுள், ஆக மொத்தத்துல வல்லாருக்கு பெருமை ஜெயிக்கிறேன் கட்ட மாதிரி எழுதி விட்டாங்க போல இருக்கு. ஆமா. சரி வாங்க. 1867 ஆண்டு முதலாக திருவருட்பா 4 திருமுறைகள் வெளியிடப்பட்ட போது
வள்ளலாரின் முதல் மாணவராகிய துளூர் வேலாயுத முதலியார் அவர்கள் திருவருட்பா வரலாறு என்று ஒரு நூல் செய்து அதனையும் முதல் 4 திருமுறைகளின் பின்னிணைப்பாக அச்சிட்டார். அதில் வள்ளலார் பிறந்த தேதி, பெற்றோர் பெயர் முதலென குறிப்பிட்டுள்ளன. ஆனால் சிவனடியார் வந்ததும் அமுது உண்டதும் திருநீர் அளித்ததும் அதில் குறிப்பிடப்படவில்லை. அதுல சொல்லல. இப்ப பார்த்தோமே, அதுல சொல்லல. சரியா சாமி? 1867 ஆண்டு தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு தெரியாத உண்மை 1896 ஆண்டு, அதுவும் வரலாறு தோன்றிய 73 ஆண்டுகள் கழித்து மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பிருந்திருக்க முடியாது. ஏன்னா தொழுவூர் வேளாறு முதலியார் எழுதிருப்பாரு அந்த பாட்டுல. பாத்துமே, அவர் எழுதல. அடுத்த வாய்ப்பு இல்லை. அடுத்தது மேல அப்புறம் மேலும் தன் பிறவி எவ்வாறு வாய்த்தது என்பதை சமரச சித்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில் தன் கைப்படவே வள்ளலார் எழுதியிருக்கின்றார். அதில் அவர் கூறியுள்ளது இதுதான்: எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபசாரத்தார் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கிலத் துளியின் கண் என்னை ஓர் பகுதி பேரணுவு பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பகுதி பேரணுருவை சிருட்டித் தருளனீர். அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவருப்பையும் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அசுக்கில துணியிடத்து ஓர் ஆவியுருவாகி இருந்து அத்துளியின் கண்ணுள்ள பல்வகை விரோத தத்துவங்களை சிறிதும் தடைபடாமல் என் உருவையும் காத்தரு. இது இந்த ஸ்பெர்ம் சாமி, நான் நினைக்கிறேன். அங்கேயே காத்திருக்காரு அப்படின்னு வர்றாரு சாமி. ஏன்னா அது அங்கேயே அழிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான் கதை. அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்மா சக்தி கலைகள் வெளிப்பட விளக்கி வளர்த்தும் அருளினீர். அது என்ன சாமி ஆன்மா சக்தி? அங்கே வந்துட்டு உபசாரத்தார் பெற்ற தாய் என்ப. அப்ப என்ன சாமி? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா சாமி, அங்கேயே எல்லாம் நடந்துருதோ, அங்கேயே டிசைட் பண்ணப்பட்டுருது ஸ்பெர்ம்லயே. ஆமாமா, நான் பிறந்த மாதிரி அவரை பிறந்தா எழுதுறாரு. அப்படி அம்மாட்ட வந்து எழுதுறாரு. உபசரத்தார் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் சோனித திரளில் என் உருவை சேர்க்கும் வரையில் அவ்வப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கரகம் செய்து அருளினீர். இங்கனம் புரிந்த தேவரது திருப்பெருங்கருணை சித்திரத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். பாருங்க சாமி, முதல்ல ஸ்பெர்ம் உருவாயிருக்கு சாமி. அம்மாட்டு வர்றதுக்குள்ள அந்த கேப்ல நிறைய ஆபத்து இருக்கு. நன்றி சொல்றாரு தம்பி. நான் ஒரு சின்ன அது கொஞ்சம் எட் பண்ணிக்கிட்டா, அது என்ன ஆபத்து வரும்ட்டு சும்மா சயின்ஸ்ல சொல்றாங்க. சொல்லுங்க. அதாவது இந்த பெண்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அப்புறம் அப்பா இப்ப சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா அம்மாட்ட வரலையே, அதோட சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த கேப்ல சாமி சேர்க்கறது வரைக்கும் என்ன என்ன வருது இது சொல்றாருல, இந்த கேப்ல என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஸ்பெர்ம் உள்ளுக்கு போனோடனே அந்த பெண்ணுடைய அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அது கருமுட்டை. இல்ல கருமுட்டை இல்ல சாமி, அந்த புணர்ச்சி பண்ற இடம் என்ன சொல்லுவீங்க? அது பெண்குறியா? பெண்குறியில அந்த கிருமி வளரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடம் அசிடிக்கா இருக்கும். அசிடினா என்ன சொல்லுவீங்க? அமிலமா இருக்குமோ? அமிலத்தன்மையோட இருக்கும். ஏன்னா அமிலத்துல கிருமிகள் வாழ முடியாது. சரியா? அப்ப இந்த ஸ்பெர்ம் வரும் பொழுது இது ஆல்கலைனையே கொண்டு வரும், உடனே சேர்த்து வரும். அதை நியூட்ரல் பண்ணி அதுல அப்படியே போறதுக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு வச்சுங்களேன், ஸ்பெர்மா எரிஞ்சு போயிடும். அந்த அந்த பெண்ணுடைய அந்த அமிலத்தன்மை அதை கொன்றும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கரகம் செய்வித்தரு. நிக்கரகனாக்கா அந்த அந்த அசிடிக்க நியூட்ரலா மாத்திருக்காங்க உதாரணத்துக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன திரும்ப பண்ணோம், இந்த ஸ்பெர்ம் உள்ளுக்கு போனோன்னு பெண்ணுடைய அந்த ஆன்டிபாடி என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்,
ஏதோ ஒரு கிருமி உள்ளுக்கு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும். அட்டாக் பண்ணி இதை சாப்பிட்டுரும். அதுல நிறைய ஸ்பெர்ம் வந்து அழிஞ்சு போயிருப்பாங்க. நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் வச்சுக்கல, அதுல நிறைய பேர் போயிட்டாங்க. அதுல நிறைய பேர் போயிட்டாங்க. அப்ப அதுலாம் தப்பிச்சு கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி சொல்றேன், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வரலாறு சிம்பிளா எழுதிருக்காரு, ஆனா டீட்டெயிலா பார்க்கணும். எல்லாம் உடைய இயற்கை கடவுளே, தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஒரு பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாகி இருந்து அற்புத பேரணு உருவை சிருட்டித் தருளீர். அன்றி புறத்தில் எவராலும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம், அருவருப்பு, துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோனித திரளில் ஒரு ஆவி உருவாகி இருந்து அத்திரளில் உள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்தருளினேன். வரசமே இது வந்து இங்க இதுக்கு போயிடுச்சு தம்பி. இது வந்து சேர்ந்துருச்சு தம்பி. சேர்ந்த பிறகு என்ன நினைச்சதுக்கு, அதுக்கு சேர்றதுக்கு முன்னுக்கே உள்ளுக்கு பூந்த உடனே இது வந்து சாமி அந்த சிரோனியத்தோட சேர்ந்துருச்சு சாமி. இல்ல மேல போங்க. இல்ல வல்லரே, இது எப்படி அவர் வந்து இது இல்லாம பாத்துருப்பாருன்னு கொஞ்சம் பாத்துருமா தம்பி? சும்மா பாப்பமா வேணாம் மே பாருங்க. இப்ப நான் சொன்னேன்ல. Soon afterward, millions of them will either flow out of the vagina. So vaginaல போனோனே நீங்க பாருங்க இந்த ஸ்பெர்முக்கு என்ன நடக்குது. ஐயோ இந்த நேரத்துல தம்பி விளங்குதானே என்ன சொல்றேன்ட்டு? இல்ல நான் பேசுறது விளங்குதான்னு கேக்குறேன். இப்ப முதல்ல இல்லைங்க, இந்த பெத்தியில வந்து வல்லர் சொன்னார்ல, இப்ப சயின்ஸ் கிளாஸ் தான் போயிடுச்சு. இப்ப இதுல வந்து சொன்னார் சாமி, இது வந்து சோனித திரளில் உருவை சேர்க்கும் வரையில் அந்த சோனித சேர்ற வரைக்கும் அந்த ஜேர்னி, அதாவது வெஜைனால இருந்து பிலோப்பியன் டியூப்க்கு போற ஜேர்னிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. அததான் இவனுங்க வந்து இப்ப வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. இப்ப பாருங்க, ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு Soon afterward, millions of them will either flow out of the vagina. பாத்தீங்களா, எரிஞ்சிருச்சு, எரியுது பாத்தீங்களா? Die in its acidic environment. சொல்லுங்க. இந்த ஸ்பெர்ம் வருது இல்ல, வீடியோலாம் வருது இல்லையா? இல்ல அனிமேஷன் சாமி, இதெல்லாம் அனிமேஷன். அவங்க சொந்தமா வருகிறது இதெல்லாம். இல்ல உண்மை கிடையாது. உண்மை சாமி, மாயை. உண்மையா எடுக்க முடியாது. எப்படி சாமி உள்ள போய் படம் எடுத்துக்க முடியும்? ஆனா பாக்க உண்மை மாதிரி தான் இருக்கு. 300 million sperm enter the vagina. ஸ்பெர்ம் வந்து உள்ளுக்கு போகுது சாமி, பாருங்க உள்ளுக்கு போயிடுச்சா? Soon afterward, millions of them will either flow out of the vagina or die in its acidic environment. Die in an acidic environment. அந்த acidic-ஆ இருக்கு, அதுல செத்து போயிடுவாங்களாம். கேளுங்க சாமி, முதல்ல கேளுங்க, சொல்லுவான் பாருங்க. However, many survive because of the protective elements provided in the fluid surrounding them. அந்த fluid இருக்குல்ல, அதுலயே protective இருக்கா, சிலது வந்து போவும் தொடர்ந்து. புரியுதா சாமி? இல்ல போட்டுறானே, ஆக்சுவலா போடவா இல்ல அனிமேஷன் சாமி. இது எப்படி அது ஊருக்கு எப்படி போட்டாங்க சாமி? மனுஷனால செய்ய முடியாது. Next, the sperm must pass through the cervix. மாதிரி வீடியோ எடுக்க முடியுமா? எப்படி எடுக்க முடியும்? உள்ள கிடையாது இல்ல, இருக்கே இப்படிதான். இதுதான் அதேதான் சமயம் அவன் வந்து உள்ளுக்கு வச்சு பார்த்துட்டு அவனுக்கு படமா வரைஞ்சி இப்ப அனிமேஷன் பண்றாங்க. புரியுதா? It's tightly closed, but here the cervix is open for a few days while the woman ovulates. இது வந்து cervix சாமி.
The sperm swim இது வந்து எப்ப திரும்ப திறக்கும் சாமி? அந்த பெண்ணுடைய சுரோனிதம் வெளியாகும் போது மட்டும் தான் திறக்கும், மற்ற நேரத்துல மூடிட்டு இருக்கும். பாருங்க, through the cervical mucus, which is thinned to a more watery consistency for easier passage. Once inside பாருங்க, இதுல என்ன இன்னொரு தடவை வரும் பாருங்க. இப்ப பாருங்க, the cervix, the sperm continues swimming toward the uterus, though millions will die trying to make it through the mucus. அந்த 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 சர்விக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு மியூக்கஸ் மாதிரி இருக்கும், ஒரு சளின்னு வச்சுக்கங்களேன். அதுல மாட்டி பல பேர் செத்து போயிட்டாங்களாம். பாருங்க, Some sperm remain behind, caught in the folds of the cervix, but they may later continue the journey as a backup to the first group. Inside the uterus, muscular uterine contractions assist the sperm on their journey toward the egg. However, resident cells from the woman's இங்க பாருங்க சாமி, இந்த வெள்ளை வெள்ளையா முட்டையா இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ஒயிட் பிளட் செல். அதை அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. System mistaking the sperm for foreign invaders, destroying thousands more. அதாவது ஸ்பெர்ம் வந்து ஒரு கிருமி நினைச்சு அந்த பெண்ணுடைய அந்த என்டைபாடியே சாப்பிட்டுருது. அது அதுலயும் தப்பிச்சிருக்கோம் நம்ம, பத்திக்காமே அதுலயும் தப்பிச்சு வந்திருக்கிறோம், பாத்துக்கிங்க. Next, half the sperm head for the empty fallopian tube. fallopian tube ரெண்டு இருக்கு சாமி. சில பேர் வந்து எம்டியான இடத்துக்கு போயிட்டாங்க, சில பேரு எங்க போறது தெரியாம அங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தடைகள் சாமி, நிறைய உள்ளுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் கடந்தே நம்ம வெற்றி பெற்றிருக்கனாங்க, உலகத்துல வெற்றி பெற முடியாதா அப்படின்னு வாங்க சில பேர். சாமி இப்ப வள்ளலார் எது காட்டுறனாக்கா, வள்ளலாறு வந்து 800 எத்தனை எப்ப எழுதிருப்பாரு? ஒரு 850 எழுதிருப்பாரா? அப்ப எழுதுனது. அப்ப வந்து இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல சாமி. ஒண்ணும் கிடையாது, வெளியில இருந்து பார்த்தாலும் தெரியாது அந்த அளவுக்கு உள்ள வச்சு பாக்குறதுக்கு. ஆனா இது அப்படியே துல்லியமா எழுதிருக்காருன்னா பாத்துங்க அவரோட அறிவு எந்த மாதிரி அறிவு. அதுக்குதான் காட்டுறேன். அறிவு கம்பேர் பண்ண முடியாது. என்னங்க இப்ப அவரு இல்ல கடவுள் வந்து யாரும் பார்த்தது இல்ல. வந்து ஆகாயம் அனாதி, அது காரணம் பரவாயில்ல, கடவுள் அனாதின்னு சொல்றாரு. பார்த்துதான் சொல்றாரு, பார்த்துதான் சொல்றாரு, பாத்துருக்காரு. ஓகே சாமி, இப்ப பாருங்க, இப்ப வந்து ஸ்ரோனிதத்துல சேர்ந்துருச்சு பாருங்க. அது கொஞ்சம் பாப்போமா சும்மா? மக்கள் புரிஞ்சா தெரியும் சாமி, வள்ளலார் எந்த அளவுக்கு அவர் பாத்துருக்காருன்ட்டு. எப்படி அவர் பார்த்தாரு, எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியும். படிச்சாச்சு சாமி. Inside the fallopian tube, tiny cilia push the egg toward the uterus. இது வந்து இந்த fallopian tube வந்து சாமி ஒரு முடி மாதிரி ஒரு இது வந்து அந்த ஸ்ரோனிதத்தை தள்ளிக்கிட்டே வரும் வெளியே. அந்த முடியில மாட்டி செத்து போனவங்க நிறைய பேரு. அந்த ரோமத்துல. The sperm must surge against this motion to reach the egg. இவங்க அப்படியே ஒரு ஆள மாதிரி வந்து sperm get trapped in the cilia and die. During this part of the journey, chemicals in the reproductive tract cause the membranes covering the heads of the sperm to change. As a result, the sperm become hyperactive, swimming harder and faster toward their destination. At long last, the sperm reach the egg. இதுதான் வந்து இந்த கருமுட்டை சாமி, தெரியுதா? இதுதான் ஸ்ரோனிதம். இப்போ இது வந்து சேர்ந்துருச்சு. Only a few dozen of the original 300 million sperm remain. The egg is covered with a layer. Okay, சாமி இல்லங்க, இப்படி பாப்போம் இல்ல. Remain. இதெல்லாம் தள்ளி ஒருத்த முன்னுக்கு இருக்கான் பாருங்க. ஆமா. வள்ளலார் வந்து இது வரைக்கும் சொன்னாரு. இதுல இங்க வந்து இது வரைக்கும் சொல்லிட்டாரு. இந்த பேரால உபசாரத்தால் பெற்ற தாயமுரத்தின் சுரோனித திரளில் உருவை சேர்க்கும் வரையில் எவ்வப்போது உருவை சேர்ப்பதற்கு வரைக்கும் சொல்லிட்டாரு. சரியா? அடுத்த என்னன்னாக்கா, எல்லாம் உடைய இயற்கை கடவுளே, இது வந்து
தாய் கருப்பையை சிரோனிதத்திரலில் சேர்த்து என்னை ஒரு பூத பேரணுறவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணுருவை சிருட்டித் தள்ளினேன். அன்றில் புறத்தில் எவராலும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம், அருவருப்பு, துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சிரோனித திரளில் ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்திரளில் உள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்தருளினீர். இது என்ன தெரியுமா? இதுவாமா இது பாருங்க. The egg is covered. The sperm pellucidized sperm receptors on the cervix to release digestion to burrow into the outside fertilized membrane away inside the egg. The tightly packed male genetic material spreads out. இது வந்து ஆணுடைய ஜெனெடிக் மெட்டீரியலும் பெண்ணோட ஜெனெடிக் மெட்டீரியல் கலக்குது. A new membrane 23 which also contains called microtubule codirizing cell. The zygote is the beginning of a new human being. And now the cilia in the fallopian tube gently sweep the zygote toward the 9 months until ready for birth. ஓகே, இல்லை சாமி, இதுல இல்ல. அது செல்லுக்குள்ள பூந்தோடனே ஆணுடைய ஜெனெட்டிக் மெட்டீரியலும் பெண்ணுடைய ஜெனெட்டிக் மெட்டீரியலும் ஒன்னாயி while you release only a single divisions in a process called mitosis. இல்லை சாமி. Undergoes over the next 7 days. The fertilized egg then இது பேரணுன்னு சொல்றாரு சாமி. இந்த செல் வந்து அப்படி டிவைட் பண்ணிட்டே வரும். நீ பாருங்களேன். Begins a rapid descent to the uterus. Over the next 7 days, the human embryo undergoes multiple period. The embryo becomes a mass of very organized cells called a blastocyst. Once the embryo reaches the blastocyst stage, approximately 5 to 6 days after fertilization, it breaks out of its protective covering and begins the process of implantation in the uterus. இது வந்து என்னன்னாக்கா அந்த தாயுடைய அந்த கருப்பையில போய் ஒட்டுது. அந்த 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 செல்ஸ் ஒட்டி அது அப்படியே வளர்ந்து. To find out how your baby grows and develops each month, please watch my next video. பிறக்குது. இந்த ப்ராசஸ துல்லியமா எப்படி எழுதுறீங்க? சரி, இந்த மாதிரி வேற யாரும் எழுதிருக்கீங்களா? இல்ல 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 இல்ல. பாருங்க. அப்ப உள்ளுக்கு வந்து சாமி அந்த எவ்வளவு ஒரு துர்க்கந்தம் அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு டீட்டெயிலா எழுதிருக்காருனாக்கா அப்ப சிவனடியார் வருகையும் திருநீரும் எப்படி பண்ணிருக்குன்றீங்களா? சிவனடியார் வருகையும் திருநீற்று மகிமையும் வள்ளலார் தன் பிறப்புக்கு காரணமாக எடுத்து காட்டவில்லை. இவ்வாறு எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி எழுதப்பட்ட ஆதாரம் இல்லாத கற்பனையே சிவனடியாரின் வருகையும் திருநீற்று மகிமையும் ஆகும். சமே, நாளைக்கு அந்த இதுக்கு போனேன், வள்ளலாரோட இதுக்கு, அங்கேயும் இப்படிதான் போட்டு வச்சிருக்கீங்க படத்துல. ஆமா, அதான் போட்டுருக்காங்க. அப்படியே போட்டுருக்காங்க. சரி, வரலாறு எல்லாம் அவ்வளோ இந்த வரலாறு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா அந்த வெங்கட புக் போட்டுருக்காரு. இப்ப போட்டாரு புக் போற மாதம் அவருதான் இருக்காரு. சரி, வரலாறு எழுதியவர்கள் இதை உண்மை சம்பவம் போல் எழுதி வருகிறார்கள். வள்ளலார் வரலாற்றில் சிவபெருமானே சிவனடியார் உருவில் வந்து சின்னம்மையாரிட்ட உணவை உண்டு தெருவில் சில அடி தூரம் நடந்து மறைந்து விட்டார் என எழுதிவிட்டார்கள். சிவபெருமான் என்ற கடவுள் உண்மையிலே உண்டா? அந்த சிவபெருமான் உணவு உண்பாரா? இந்த கேள்வி யாரு உங்களுக்கு? அதான் எழுதி விட்டாங்க. இடையில போது சிவபெருமான் இருக்காரா, அவரு சாப்பிடுவாரா? உங்களுக்கே அந்த கேள்வி. உணவு உண்பாரா? தவய தெய்வங்கள் அனைத்தும் கற்பனையே என்ற வள்ளலார் கருத்துக்கு என்ன பதில்? வள்ளலாரின் உண்மையான புகழே அளவிட்டு கூற முடியாத அளவு உள்ளது. அவருக்கு மேலும் புகழ் சிறப்பாக எண்ணி கற்பனையை வரலாறாக்கி மக்களை குழப்ப வேண்டாம். வள்ளலாரின் வாழ்வையும் ஒரு தத்துவம் என ஆக்கிவிடக் கூடாது. எப்படி சாமி தத்துவமா போயிருன்றீங்க? புரியல. அப்ப அவரும் வந்து நம்ம மாதிரி சாதாரணமா பிறந்து வந்தவர் தான். சரி சாமி, சரி விடுங்க. அப்ப வருவிக்க உற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, அது கொஞ்சம் விளக்கம். இருக்காரு சமன்ல வந்து சமன் இருக்கா இல்லையா,
செம்மல்ல வந்து முன்பாக வந்து விஷம், சாதாரணம், மூணாவது அமுதம் சொன்னாரா. சேரு காலத்தை நோய்பட்ட சேர்ந்தீங்கன்னா விஷபாத்தியா சாதாரண பெண் தள்ளி அமுதாவது முன்னாடி தள்ளி கருத்தறி ஜெயிப்பார் எழுதுற ஐயா. ஓ, அதான் முன்னால தள்ளி வருவிக்கு விட்டுறாருன்றீங்களா? ஆண்டா வந்து அந்த கருத்து வைக்கலாம். கருத்தறி வந்து சேர்ந்தா வந்துடாது. அவன் செம்மனை உள்ள தள்ளதான் வரும், இல்லைன்னா வராது, கருத்தறியாது. அப்ப நம்ம எல்லாரும் வருவி விட்டு தான் சார், அவர் மாத்திரம் இல்ல. அதாவது இந்த விஷ பாகத்தையும் இன்னும் என்ன பாகம் சாமி? சாதாரண பாகம். அத பின்னாடி தள்ளி அப்புறம் அமுத பாகத்தை முன்னுக்கு கொண்டு வந்ததுனால வரிவுக்கு விட்டுறன்னு சொல்லலாமா? ஆமா, நாம எல்லாம் அப்படிதான். 4 வரைக்கும் விட்டு வந்தா நம்ம எல்லாம் விடும். அவர் மாத்திரம் இல்ல. இப்ப வல்லாரோட பிறப்பும் நம்மளோட பிறப்பும் சேம் தான்றீங்களா? சேம் 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 சேம், எந்த மாறுபாடும் இல்லை. அப்ப ஏன் இவங்க எழுதுனாங்க? அதாவது அவர் தனிப்பட்டவர், தனித்தன்மையானவர், உயர்ந்தவர்னு காட்டுறதுக்கா? ஆமா, உயர்ந்த சொன்னால வரி விட்டே பாடுனா இல்லையா? வரி விட்டேங்கன்னா ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாரு. ஓ, இந்த சினிமால வந்து ஹீரோக்கு சில ஸ்பெஷலான பவர் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி பகிரண்டமா காட்டுவாங்க. அந்த மாதிரி போல இருக்கு சாமி இது. அந்த மாதிரி சும்மா ஆமா கேட்டேன். சரி, 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 5:54க்கு ராமையா பிள்ளை சின்னம்மையார் என்ற தம்பதிக்கு 5வது குழந்தையாய் பிறந்தார் என்று எழுதினால் போதுமே. எழுதினாலே போதுமே. அதை விட்டு ஏன்டா எக்ஸ்ட்ரா கருத்தெல்லாம் போட்டு குழப்பி விட்டீங்க? இறைவனால் வருவிக்கு விட்டேன் என்று வள்ளலார் கூறியது உண்மைதான். அதற்காக சிவனடியாராக வந்து திருநீர் அளித்தால்தான் இறைவனால் வருவிக்க விட்டார் என்று ஆகுமா என்ன? இந்த ஆய்வு தேவைதானா என சிலர் வினவலாம். ஆம், தேவைதான். ஏன் அத என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இது வள்ளலார் எப்படி பிறந்தா என்ன, பிறக்காடு என்ன, உனக்கு என்ன இந்த ஆய்வு அப்படின்னு கேக்குறீங்க. சரியா சாமி? எப்படி பிறந்தாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? வள்ளலார் கடைசியா என்ன ஆனாரு அதை தெரிஞ்சுக்க. வள்ளலார் எப்படி பிறந்தாருன்னா அதை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு பதில் வச்சிருக்கீங்க. வள்ளலார் நம்மை போல பிறக்கவில்லை. இறைவனால் வருவிக்க உற்ற அருளாளர். அதனால்தான் உயர்ந்த நிலையை அவரால் அடைய முடிந்தது. எவ்வளவு பிராசை எடுத்துக்கொண்டாலும் நம்மால் அவர் அடைந்த நிலையை அடைய முடியாது என்று சிலர் வாதிட்டு ஒவ்வொருவரும் இந்த பெருநிலையை அடைய முடியும் என போதித்த வள்ளலார் வாக்கை பொய்யாக்க முயல்கின்றார்கள். ஓ, அதாவது இப்ப அவர் தனியா வருவிக்க விட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அவராலதான் முடியும். அவரு வருவிக்க விட்டுருவாரு, நம்ம வருவிக்க விடாதவங்க நம்மளால எப்படி முடியும்? அப்ப அந்த இதுல எழுதுறாரு ஞானசரியையில எல்லாரும் கூப்பிடுறாருனாக்கா அப்ப அவரு வந்த மாதிரிதான் நம்மளும் வந்திருக்கிறோம். சரியா சாமி? ஓ, வள்ளலாரால் மட்டும்தான் அடைய முடியும். என்ன படிங்க? கண்டிப்பா பண்ற சாமி. வள்ளலாரால் மட்டும்தான் அடைய முடியும். நம்மால் முடியவே முடியாது என்றால் சன்மார்க்கத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? ஆமா, வல்லார மட்டும் தான் முடியும், நம்மளால முடியாது. ஏன்னா அவர் வருவிக்கு விட்டுருவாரு, நம்ம வருவிக்கு விட்டாதுங்க. அப்படின்னாக்கா அவன் இருக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு? உங்களை ஒருவனாக என்னை எண்ணுங்கள் என்று வள்ளலார் கூறினார். நம்மில் ஒருவர் இந்த நிலையை அடைய முடியும் என்றால் நாம் ஏன் அடைய முடியாது என்று உத்வேகத்தை நம்முள் எழுப்புவதற்கே அவ்வாறு கூறினார். ஓ, உங்களால் ஒருவன் அப்படின்னு ஏன் கூறினார்னாக்கா, நம்ம என்ன மாதிரிதான் நீங்களும்ப்பா, நானும் உங்களோட ஒரு ஆள் தான், ஆனா நான் அடைஞ்சிட்டேன், நீங்களும் அடையலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்முள் ஒருவர் அவர் என கூறியதின் உண்மை காரணம் நாமும் அவர் முயற்சி செய்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகும் நிலையை பெற வேண்டும் என்பதற்காகவே என்று உணர்வோம். முயற்சி செய்வோம், அவர் பெற்ற பெருநிலையை பெறுவோம். குழந்தை ராமலிங்கம் பிறந்த 6வது மாதம் தந்தை ராமையா பிள்ளை காலமானார். 2 மாதங்கள் கழித்து குழந்தையின் 8வது மாதத்தில் தாயார் சின்னம்மையார் மருதூரிலிருந்து தனது தாய் வீடான சின்னகாவனம் கிராமத்திற்கு தனது 5 குழந்தைகளையும் அழைத்துச் சென்றார். அந்த கிராமத்தில் 2 ஆண்டுகள் தங்கிவிட்டு சென்னைக்கு குடியேறினார். இது எங்க வருது? இப்ப
சென்னை வாழ்க்கை ஆரம்பிக்கிற வாழ்க்கை. சென்னை வாழ்க்கையை அடுத்த வாரம் பாத்துருவோம் சாமி, இப்ப வேண்டாம். ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பாத்திருக்கோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்திருக்கேன் சாமி. இதை கொஞ்சம் சம்மரி பண்ணிட்டா பாருங்க, சரியா பண்றேன் நானு சாமி. ஓகே, நடத்துங்க. அதாவது இப்ப இன்னைக்கு இந்த வரலாறுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, வள்ளலாரே வந்து அவர் கைப்பட விண்ணப்பத்துல எழுதி வச்சிருக்காரு. அவரு எப்படி வந்தாரு, எப்படி வந்து தந்தை கிட்ட இருக்கும் போது என்னென்னலாம், எப்படி இறைவன் வந்து அவர் காத்தாரு, அப்புறம் தாயோட சுரோனிதல் சேர்க்கறது முன்னுக்கு எப்படி பாதுகாத்தாரு, அப்புறம் சுரோனிதல் சேர்த்த பிறகு எப்படி பாதுகாத்து அதை உருவாக்கி பிறக்க வச்சாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப அவரோட ப்ராசஸும் நம்மளோட ப்ராசஸும் சேம் தான், சரியா? ஆமா. அப்ப அவர் வருவிக்க விட்டுறது அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னாங்க, நீங்க சொன்னது வந்து சுக்கிரத்துல வந்து அமுத பாகம், விஷபாகம், சாதாரண பாகமா 3 இருக்கா? முதல் விஷபாகம், மூணாவது அமுத பாகம். சேரும்போது விஷபாகத்தையும் சாதாரண பாகத்தை பின்னால் தள்ளி அமுதத்தை முன்னால் தள்ளி கருத்தரிக்க வைக்கிறான். அப்ப அதுதான் வருவிக்க விட்டுருக்கான். அப்ப அவரை மாதிரி நம்மளும் வருவிக்க விட்டுறவங்க தான். ஆனா அவரை மாதிரி சிறப்பு இல்லை நம்ம. ஆனா பிறப்பின் வழி நமது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த மாதிரி நம்மள எல்லாம் சேம் தான். அப்ப ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி எழுதுனது எதுக்கு அப்படின்னாக்கா, வள்ளலாருக்கு வந்து பெருமை சேர்க்கறதுக்குன்னே இவங்க எழுதி விட்டுருக்காங்க. ஆனா இதே வந்து ஒரு மைனஸா போயிடுச்சு. என்ன ஆச்சுனாக்கா, இப்ப வள்ளலார் வந்து வருவிக்க விட்டுறாரு, அவர் வந்து சிவனே வந்து அவர் வருவிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னாக்கா, வள்ளலார் வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஞானசரியில சொல்றாங்க, இங்க வாங்க, நான் பொய் சொல்லல, உண்மையா சொல்றேன், சத்தியம் சொல்றேன்னு சொல்றாருல, அந்த வார்த்தை வந்து பொய்யாவது, அது அடிபடுது. சரியா சாமி? ஆமா, அந்த கான்செப்ட் தான் நீங்க வரீங்க. அதாவது அவர் வந்து உயர்ந்த பிறவி வரி விட்டாரு, ஆனாலும் அவர் அடைஞ்சாரு, நம்மள அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அடைமையாக தமிழ்நாடு வரணும், அவர் வேலை பார்க்க போறாமே. அதான் வள்ளலார் சொல்றாரு, என்ன உங்களை ஒத்தனை வச்சுக்கலான்னாரு. உங்களை ஒத்துதானே நானு, பெரியாள் இல்லை, தனியாள் இல்லை, நானு உங்களை ஒத்துதான் நான் அப்படின்னாரு. ஏன் சொன்னாருன்னா, நம்ம வீட்டுல ஒருத்தன் வந்து அடைஞ்சாலும் நாமே அடைய முடியாங்கிற வேலை நமக்கு உறங்குறதுக்காக ஐயா சொன்னார். நம்மளால அடைய முடியாது. தானே கூப்பிடுறாரு, கூப்பிட்டு மன வாழ்ந்ததான் கண்ணு சொல்லிட்டு பனந்தொழியன் சத்தியம் சொல்றேன்னு சொல்ற. ஏன் சொல்ல பாருங்க, கதையா சொல்லல, போய் சொல்ல, சத்தியம் சொல்றேன்னு சொல்ற பாருங்க. உடனே சொல்ல பிறகு நாம எல்லாம் ஏன் பயப்படணும்? வல்லார் வந்து சும்மா எழுதிட்டாங்க ஐயா வல்லார, ஆதாரமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டா 223 சாமியார் வந்து 896 எப்படி தெரியும்? 296 எப்படி தெரியும் அவங்களுக்கு? ராமர் பெரிய பணக்கார விடா எல்லாம் வந்திருக்கா ஆகிறதுக்கு சாதாரண சாப்பாடு கற்று உள்ளது. அது இன்னொரு பாயிண்ட் தெரியுமா, வந்து உண்மையே சாமியார் வச்சுங்க ஸ்கோர் போட்டாங்க. ஏன்னு நான் 5 பிள்ளைங்க 6ஆம் தரம் அந்த 5 மணி 6ஆம் தரம் அவங்க அந்த எவ்வளோ வயசாயிருவான், 4 பிள்ளை கையில இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு காசு கொடுத்துருப்பாங்க அர்த்தம். சாமியார் இன்னொரு காசு கொடுத்துட்டு போவாரா? இதெல்லாம் நியாயமே இல்லை. சரி சாமி, இங்க பாருங்க, இதான சொல்றீங்க? ஆமா, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுதருணம் இதுவேன் அப்படி சொல்லும்போது அவருக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சோ அதே வாய்ப்பு நம்மளுக்கும் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இருக்கேன். அதனால மக்களே, அவர் வந்து வருவிக்க ஊட்டுறாரு, அவரு வந்து சிவனடியாரே வர வச்சாரு, அவரால்தான் முடியும், நம்மளால முடியாதுன்ட்டு சாக்கு போக்கு சொல்லாம வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை பயிற்சி பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, பயிற்சி பண்ணி அடைஞ்சிக்கிங்க, முடிஞ்சு. அடைஞ்சு காமிச்சாரு, இருக்காரு. மக்கள்ல இந்த கோடி மக்கள்ல மனம் ஜெயிச்சு வள்ளலார் ஒருத்தர் தான் உடம்போட இருக்காரு, இருக்காரு, நம்மளால அடைய முடியும், அதான் சொன்னார். அதனால நம்ம தைரியமா முயற்சி பண்ணணும், தைரியம் பண்ணணும். இதெல்லாம் சன்மார்க்க பிரயோஜனம் இல்லை. சன்மார்க்கத்தை அடைய முடியும். சன்மார்க்கமே என்மார்க்கம், இறப்பழிக்கும் சன்மார்க்கம்.
நானும் சாமி நான் அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன தம்பி நினைச்சேன் முந்தி, வள்ளலாருக்கு எல்லாம் ஈஸியா நடந்திருக்கும் போல இருக்கு. அவரு சரி, வருவிக்க அவர் விட்டுறாரு பட்ட சாமி, வருவிக்க விட்டாரு என்று சொல்லிட்டாங்க சாமி. அப்ப நான் என்ன நினைப்பேன், அது சரி இல்லை, அவர் பட்ட பாடு வள்ளலா அவர் இருக்க பாட்டி. முடியும். ஏன்னா அவர் வருவிக்க விட்டுருவாரு. இறைவனே எல்லாத்தையும் சாமி, இறைவனே அப்படியே எல்லாத்தையும் விளக்கி விட்டு அப்படியே கொண்டு போயிருப்பாரு நான் நினைச்சேன். ஆனா அவர் பாட்டை படிக்கும் பொழுதுதான் அவரும் நம்மள மாதிரி பாடுபட்டு வந்தார். கஷ்டப்பட்டு நொந்து, ஆமா, வந்து 100 தான் வந்தார். ஆனா அவரால் முடியும் அப்படின்னாக்கா அதனால முயற்சி பண்ணார். அதான் உண்மை தெரியுமா, அவ்வளவு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் முயற்சி பண்ணார். முயற்சி பண்ண கொஞ்சம் தொய்யல் அவர். அந்த மாதிரி முயற்சி பண்ண நம்மளால செய்ய முடியும். சரி, இன்னைக்கு உள்ள கருத்து என்னன்னாக்கா, வள்ளலாரும் நம்மளும் பிறப்புல பார்க்க போனா சேம் தான். வள்ளலார் வந்து முயற்சி பண்ணி அடைஞ்சிருக்காரு. அதை நமக்கு அவரு சொல்லி வச்சு போயிருக்காரு. அதை படிச்சு நாம முயற்சி பண்ணுமாக்கா, நாமளும் வள்ளலார் மாதிரி ஆயிடலாம். அதான் கதை. நன்றி சாமி. சரி, அடுத்த வாரம் சென்னையை பார்ப்போம். அங்க என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம். அதுல இருக்கா, அங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. சரி சாமி, நன்றி. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே. நன்றி சாமி. நன்றி.